ஏன்னா இவங்க ம். நம்மள இவ்வளவு முட்டாள் ஆக்குறாங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு அந்த முட்டாள் ஆக்கலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கை கடுகளவு கூட குறையல. மக்கள நம்ம ஏமாத்தலாம். மக்களுக்காண்டி நம்ம குரல் குடுக்கலாம். இப்படி சொன்னா நம்மள நம்பிடுவாங்கன்ட்டு ஒரு ஒரு அந்த 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 அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. அது மீட்கவே முடியாது. அதுக்கு பயங்கர சண்ட. ஏன்னா அது இன்டர்நேஷனல் டிஸ்பியூட் 2 சும்மா கண்ட்ரிக்குள்ள பேசி நீ 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 எடுத்துக்கோ, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டுக்குள்ள 2 ஒரு பவுண்டரி பிரிக்கிறதுக்கே 1008 பிரச்சனை. ஒரு இன்டர்நேஷனல் பார்டர்ல அதுவும் வெட்ட வெளியா இருக்க கடல்ல போற வழில நான் கச்சத்தீவ கேட்டா ஏதோ உனக்கு இவங்க போராடினோனே குடுக்குற மாரி ஒரு பில்டப் குடுக்குறாங்க தெரியுமா? ஏன்னா அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. அதுவும் பிஜேபி கேள்வி கேட்கிறான் ஓகே. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்கள்? அப்படின்ட்டு. அப்படியே இந்த ஆனா பழைய உண்மையிலே ஜெயலலிதா பாகிஸ்தான் பார்டரை விட அந்த கச்சத்தீவு பார்டர் தான் உண்மையிலே அதுக்கே இப்ப கான்ட்ரவர்சி ஆயிடுது. எக்ஸாக்ட்லி. அது 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 கூச்சம் நாச்சம் இல்லாம, அதுக்குன்னு இன்னைக்கு ஒரு சட்டசபைய கூட்டி, இத பத்தி ஒரு 10 விவாதம். இத 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 இந்த விவாதத்துல எங்க எங்க அப்பா அப்படி பேசி விட்டார், இப்படி பேசி விட்டார். இதுதான தரமான பதில். குரூப்ல போட்டாங்க. என்ன பண்றது? கொஞ்சம் கூட சொல்லுங்க சக்தி ப்ரோ. ப்ரோ இந்த போஸ் வெங்கட் அப்புறமா அந்த ஸ்ரீதிவ்யா முக்தார் இவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ப்ரோ. அதான் கேட்டேன் முன்ன ப்ரோ மொத்த கூடாருக்கும் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேயோ மேல இருந்து பெண்ல இருந்து வந்துருச்சு போல இருக்கு. டேய் எனக்கு என்னன்னா இல்ல அதான் மாட்டாங்க போல. இல்ல இது மன்னராட்சி இதெல்லாம் சொல்லிட்டு ஆமான்னு சொல்லி நான் மூஞ்சில அவனே காட்டு போயிடும். அதெல்லாம் இருக்கட்டும். ஜோசப் விஜய் ஆனா எங்க இல்ல எப்படி நம்ம இது அதாவது தமிழ்நாட்டுல யாருக்குமே அவர் பேர் தெரியாதான். ஊருக்கே தெரியும் 2017 இருந்தேதான். அவங்க நரேட்டிவ் செட் பண்ண ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஏன்னா அதான் சொல்றேன், விஜய் வந்து எல்லா பக்கமும் நியூட்ரலா இருக்காரு. எந்த கேட்டகரியில உள்ள வச்சாலும் அவரை ஈஸியா ஃபிட் பண்ணிடலாம். ஏன்னா அதனால இந்த ஜாதி மதம் என்னென்ன கடக்குதோ எப்பா சாமி எல்லாத்துலயும் கைய விடுறாங்க. பாக்குறதுல எல்லாம் கைய விடுவாங்கன்னு சொல்றாங்க. சில பேர் இருப்பாங்க தெரியுமா? இல்ல இவனுக்கு மைண்ட் என்னன்னா ஏதோ விஜய் அம்மா பேரு எசபலா, விஜய் அம்மா பேரு கேபிஎல் மாதிரி பண்ணுகிற அவங்க அம்மா இந்துடா. அதான் எப்படியும் அவங்க குடும்பத்துலதான் 2 சாமியை கூட்டம் தான் இருக்காங்க. அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் எடுபடவே படாது ப்ரோ. நான் திரும்பி சொல்றேனே, இவங்க போடுற கூப்பாடெல்லாம் சும்மா முயற்சி பண்ண வேண்டியது. அதான் சொல்றேனே, நீ இந்த சொன்ன மாதிரி தான். விஜய் வந்து அவ்வளவு ஈஸியா நீ அவருக்கு நரேட்டிவ் செட் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸுங்க. ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர். ப்ரோ அந்த நரேட்டிவ் செட் பண்றது எல்லாம் இறக்கி விட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. பண்ணட்டும் ப்ரோ. யார் வேணாம்னு சொன்னது? இதேதான் விஜயகாந்துக்கு பண்ணும். இவன் என்ன அட்லீஸ்ட் எனக்கு என்ன தெரியுமா ஒரு கவலை? ஏண்டா அம்புட்டு பேரும் அதாவது எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் பூமர்ன்றது எனக்கு இவங்க எடுக்கிற ஸ்ட்ராட்டஜில இருந்து தான் தெரியுது. இந்த செந்தில்வேலு, அந்த முக்தார் அவங்க எல்லாம் அல்டிமேட் போட்டு மெரிக்கணும் ப்ரோ. அதான் அவங்க எல்லாம் அல்டிமேட் பூமர் ப்ரோ. அவங்க உட்கார்ந்துட்டு ஏன்னா இப்பதான் உட்கார்ந்து இந்த ஜாதியை பத்தி பேசுறான். ஏண்டா 2025ல வந்துட்டு நீ இந்த உருட்டுறியே. ஏன்னா அடுத்த இந்த முக்தார் தான் ப்ரோ இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் அவமானப்படுத்திட்டு இருக்கிறது அவன் தான் ப்ரோ. அது அவமானம்லாம் சொல்லாதீங்க நீங்க. அவனுடைய லைஃப் நீங்க திருப்பி பார்த்தீங்க. அதாவது ஒருத்தன் கேள்வி கேட்கறான்னா அவன் யோக்கியனா இருக்கணும். ஒரு யோக்கியன் கேள்வி கேட்டான்னு நினைச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல மனுஷன் நம்மள நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டான்டா, நம்ம வருத்தப்படணும்டா. ஐயா அதுவே நம்பர் 1 தற்குறி. அதுவே நம்பர் 1 இது ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு நம்ம பதில் இல்ல போஸ் கிட்ட யாருன்னா லயலாமணி கிட்டே திட்டுவாங்க. சம எங்க தளபதி கட்சி பேர் சொல்றீங்கன்னு சொல்லல. அப்ப அடுத்த தடவை மீட்டிங் பண்ணும்போது திமுக 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 இல்ல ப்ரோ. ஏன்னா ப்ரோ அவ்வளவு தைரியமா மன்னராட்சி தான் சொல்றான் பாரு ஒரு மேடையில. இல்ல எனக்கு மன்னராட்சி மேட்டர் இல்ல இது. இல்ல ஜோசப் விஜய் என்னதான் சொல்ல பேர்ல 2 மதம் இருக்குடா. இல்ல ஒரு மதம் அதுவும் தப்புதான் ப்ரோ. மன்னராட்சி சொல்றது தப்புதான் ப்ரோ. கணக்குறாங்க. அதான் சொல்றேன், இந்த முக்தார் கேள்வி கேட்கிறான். செந்தில் வேலெல்லாம் ஒரு காலத்துல நடுநிலையா இருந்த ஆளுதாங்க. எப்பா ஆனா இந்த படத்துல வர மாதிரிதான் அந்த சிங்சாக் அடிக்க சொன்னோம்னா என்ன அடி அடிக்கிறாங்க சாமி. அவங்களுக்கு எங்க காசு கிடைக்குதோ அங்க இது பண்றாங்க. அவ்வளவுதான். காசுன்றதுக்காண்டி மனுஷனுக்கு ஒரு நிமிஷம் தன்மானம் வேணுங்க சாமி. ஒரு நிமிஷம் அவுட் ஆஃப் மான்ஸ்டர்
அந்த ஃபோர்த் எக்ஸாசிஸ்ட் படம் செம்மையா இருந்துச்சு. ஆனா ராத்திரி அதை பார்த்துட்டு பாத்ரூம் போயிட்டு வரும்போது லைட்டா ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா இல்ல இல்ல, ஆனா எனக்கெல்லாம் இல்ல, ஏய் நான் பயப்படல. ஆனா ஏதோ சும்மா ஆனா தூங்கிட்டேன். அது ஒண்ணு இல்ல, அது நல்லா இருந்துச்சு. இல்ல அவன் பயந்தத எவ்வளவு இல்ல நாசுக்கா இல்ல ரீசெண்டா சார சொன்னான் பாத்தீங்களா? நான்லாம் போயிடுவேன். சும்மா வரும்போது ஏதோ கரெக்ட் பாத்ரூம்ல ப்ரோ, ஆரம்பிச்சு வாசன் ப்ரோ. தூங்கிட்டு இல்ல தூங்கிட்டேன்னா இல்ல பாத்தியா? இல்ல இல்ல, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது டோரை திறந்து தானே உள்ள போனோம். அது சரி. அந்த படத்துல என்ன தெரியுமா ஹைலைட்? நீ பெய்யெல்லாம் காமிச்சு இது பண்ணி இருக்க மாட்டான்டா. அவன் அந்த பையன் சின்ன பையன் பேசுறத வச்சே நம்மளுக்கு இது ஆமா. பண்ணுவான், த்ரெட் பண்ணுவான். அது பயங்கரமா இருக்கு. அவன் வாயில அந்த கோழி குஞ்சு வரும் தெரியுமா? ஏய், சரி ஒரு நிமிஷம், பேக் டு டாபிக். ஏன்டா நல்ல டாபிக்ல கல்ல போட்டு அதான் இல்ல இல்ல பார்க்க சொன்னல. ஆனா அலெக்ஸ், நீ இப்படி பேசுறது தான் பாதி பேர் டிஎம்கே காரனுக்கு நம்ம ஸ்பேசஸ்ல அவனை வந்து ஒரு நம்மளை ஒரு இதுக்குள்ள லாக் பண்ணல. டே இந்த பசங்க என்னடா அதை திடீர்னு பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு அங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு அவங்களும் நம்மளை வந்து நரேட்டிவ் செட் பண்ண முடியாம திணறாங்க. ப்ரோ. இதுல இல்ல நம்ம நம்ம சீரியஸா பேசணும்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இங்க ஏதாவது சீரியஸா இருக்கணும். இவனுங்க யாரு இங்க, இவனுங்களை எதுக்கு சீரியஸா பேசணுன்ற மாதிரிதான் இருக்கு டாபிக். அதான். ஆனா இல்ல ப்ரோ, ஒண்ணு சொல்லிட்டா கரெக்ட். இல்ல ஒரு நிமிஷம், கண்டிப்பா ஆனா சீரியஸ் டாபிக் ஒண்ணு வெடிக்கும். ஆனா இது அது எதலன்னு தெரியல. ஏன்னா இவருக்கு போற போக்க பார்த்தா அப்படி தெரிய மாட்டேது. ஒரு கம்பல்சரி ஒரு சீரியஸ் டாபிக் வெடிக்கும் அது. ஆனா வரவே மாட்டேது, தெரியல அரசியல். நம்மளாலே தான் கூலா அது விட்டுட்டு இருக்காரு. ஆனா அடிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா அடிக்கிறாரு. எனக்கு அந்த முன்னூறு நம்பிக்கை இருக்கு அலெக்ஸ். என்ன தெரியுமா அலெக்ஸ், நான் வந்து ஒரு டைப் அடிக்கிறேன், அத கட் காப்பி பேஸ்ட். ஏடிஎம்கே கட் காப்பி பேஸ்ட் என்ன பண்ணாங்களோ டிஎம்கே பண்ணுன்னு சொன்னானுங்க. இவனுங்க யாருன்னா ஏடிஎம்கே பண்ணதை நாங்க பண்ணணும். 2 பேரும் கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர யாரும் புதுசா எழுதல. இன்னைக்கு என்ன ஒரு கேள்வி கூத்துனா, மீனவர்களுக்காக போராடுறோம்னு சொன்னாங்க. இப்ப எடப்பாடி வந்து ஏஞ்சி கேட்கிற சட்டசபையில 4 வருஷமா என்ன பண்ணீங்க அதுக்கு சொல்லுங்க அப்படின்னா, நம்ம முதல்வர் ஸ்டாலின் தாத்தா என்ன சொல்றாருன்னா, நீங்க 10 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. நான் என்ன இது என்ன சொல்றேன்னா, கேள்வி? இப்படியே வருஷம் வருஷம் சொல்லி விளையாடிக்கோங்க. ஆக்கு என்னைக்கு பாக்கு வெத்தலை நான் பாக்கு கேள்வி தாமு கேட்டா தூமு இல்ல, தொய்யா. கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் வராது, கேள்விக்கு இன்னொரு கேள்வி வரும். ஆமா. அதான் ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு தாமு தூமு தொய்யா அஸ்கலக்கடி உன் பெருகொய்யா. என்னையா இப்ப நீ சொல்லு, உன்கிட்டதான் வந்திருக்கு, இப்ப நீதான் சொல்லு. இப்படியே போட்டு போட்டு கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் ஆனா ஆச்சுன்னு அங்க போயிடுவாங்க. ஆனா ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ஆர்டிபி சொன்ன மாதிரி உண்மையிலே அரசியல்னா நம்ம எதுவும் நினைச்சேன், நம்ம புரியுதா? உண்மையில இவனுங்க பண்றத பார்த்தா இந்த மான்காரத்துல எஸ்கேர் பாம்பர் ஏதான் அரதான் பாக்ஸிங் ஈஸியாக இருக்கிறது. அந்த மாதிரிதான் இருக்குது. கோமாளிங்க எல்லாம் ஒண்ணு விஜய் பேர் இருக்குதுங்க, இல்ல விஜய் பேர் சொல்லுதுங்க. விஜய்க்கு இவனுக்கு டவுட் என்ன தெரியுமா? இல்ல விஜய் கேட்கறதுக்கான பதில் சொல்றானுங்களா? இவ்வளவு சாரா இது பெண்கள் இவ்வளவு இது நடக்குது, இதை பத்தி சொல்லலாம் பேச நரேட்டிவ் செட் பண்ணி பழகணும்ட்ட போய் கேள்வி கேட்டீங்கன்னா அவனுக்கு பிடிக்காத ஒண்ணு அதுதான். இல்ல நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். கேள்வி பாஸ் வெங்கட் வந்து சோத்துல நீ உப்பு தான் போட்டு சாப்பிடுறியா இல்ல வேற ஏதாவது போட்டு சாப்பிடுறியான்னு எனக்கு தெரியலடா. சீரியஸா ஒன்னு சொல்றேன், நீ சோத்துல கொஞ்சமாவது உப்பு போட்டு சாப்பிட்டியாது உனக்கு புத்தி இருக்கும், இல்ல நீ பேசும் போதாவது உனக்கு மூளையில எட்டும். ஐயோ போன வாரம் ரெட் ஜெயிண்ட பத்தி பேசுறோமே, இங்க வந்து இப்படி பேசுறோமேன்னு உனக்கு தோணும். நீ என்ன கருமத்தை சாப்பிடறன்னு தெரியலடா. அதை தயவு செஞ்சு உன் மண்டைக்கு ஏத்துறா. ரெட் ஜெயிண்ட பேசின அதே வை இன்னைக்கு வந்து டிஎம்கேக்கு முட்டு குத்து ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்க. நீ முதல்ல உனக்குன்னு ஒரு தெளிவு இருக்க, தெளிவா பேசுறியா? சில பேரை பார்த்தா எனக்கு என்ன கான்டெஸ்டா இவனுக்கு பண்றது, இப்ப அவன் பண்றத பாறான், பாஸ போய் பாறான். அங்க வந்து மோனோபோலி இருக்குன்றான். இதுல வந்து ஃபுல்லா நெப்போட்டிசம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சினி இண்டஸ்ட்ரீஸ்ல ஒருத்தங்க மட்டும் தான் இருக்கணும், மத்தவங்க யாரும் இருக்க கூடாதுன்னு நடிக்கிறாங்க. இவன் தான் பேசுறான். நம்ம சொல்ல கரெக்டா, பசங்க பேசுறதோட அவன் தான் பேசினான், உட்காந்து பேட்டி கொடுத்தான். இப்போ வந்து டிஎம்கே ஸ்பீச்ல உட்காந்துட்டு ஆமா மன்னராட்சின்னு இவனே ஒத்துக்கிட்டு கடைசியில ஜோசப் விஜய் நீ என்னதான் சொல்ல வர? தளபதி பேரை சொல்ல வந்தியா இல்ல இது மன்னராட்சின்னு சொல்ல வந்தியா? இல்ல டார்க் காமெடி பண்றானா ஸ்டேஜ்ல? சீரியஸா பேசிட்டு திரும்பி சொல்றேன், நீ அவனை போயிட்டு அவ்வளவு சீரியஸா
சீரியஸான ஒரு ஐயோ ப்ரோ இவன் என்ன ப்ரோ நான் தான் சொன்னேன் இன்னைக்கு நான் சீரியஸா பேசினா பூவா பேசுவேன் நானு அதுதான் சரி நீங்களெல்லாம் சீரியஸா எடுத்துக்கூடாது இல்ல இவன் தம்பி ஒரு கோமாளின்னு ஏத்தி பேசிட்டு இருக்காங்க தம்பி பூ போல பேசலாம், குறிஞ்சி பூ மாதிரி எப்பனா தான் பேசணும், புரியுது? அடிக்கடி பேசினா அதான் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டுண்டா சரி இன்னொருத்தன் தெரியுங்களா திமுகவா அதை நான் சொல்லுங்க அவனே சொல்லிக்கிட்டான் நான் சொம்பு சொல்லாதீங்க அண்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அண்டாவா அந்த இது? அண்டா தெரியுங்களா எவ்வளவு பக்கம் அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தரமான ஒரு இது தெரியுமா? அதான் சொல்றேனே. எனக்கு என்னன்னா இப்போ இந்த அண்டாவை தான் வந்து ப்ரோ ம். ஒரு 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்கானுங்க இப்போதைக்கு 4 வந்து என்ன சொல்றது சோஷியல் மீடியாலயும் சரி ஆர் வந்து யூடியூப் சேனல்லையும் சரி இல்ல மீடியாலயும் சரி ஒரு 4 பேர் இருக்கானுங்க இவனுக்கு தான் இப்போ வந்து லீடிங் இவனுக்கு 4 பேரை வச்சுதான் எந்த ஒரு அஜெண்டாவையும் இல்ல ஒரு எந்த ஒரு டேட்டாவையும் வந்து ப்ரொபகண்டா பண்ணி கிரியேட் பண்ணி சொல்றது அதேதான் அதேதான். correct. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த அண்டா வந்து சொல்றான் என்ன சொல்றாருன்னா ஸ்டாலின் வந்து யார் தெரியுமா மீசா காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு நீங்க எல்லாம் எங்க போவீங்க தலைவர் வந்து மீசா நான் பிக்னிக்கா போக சொன்ன மீசாக்கு ஐயோ அதெல்லாம் ரொம்ப இல்ல எனக்கு தெரியல கீழ்த்தரமான என்னமோ விஷயம். இவரு பிக்னிக் போறதுக்கு பதிலா மிசா போறதுக்கு இவரே வாண்டடா ஜெயிலுக்கு போன மாதிரி தப்பு பண்ணனால புடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா அது என்னப்பா அங்க வந்து பெருமையா பேசிட்டு இருக்கா அதான் சொல்றேனே. ஃபர்ஸ்ட் இன்னும் நல்லா சொல்றேன் மீசா பத்தி பேசுனா தேவையில்லாத நீ தான் ஸ்டாலின் தாத்தாக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற நான் சொல்லிட்டேன் நான் மீசால அவர் இது உள்ளேயே வந்து போலன்னு உன் ரெக்கார்ட் வாயாலே இருக்கான். எதுக்கு மீசால நான் உன் வாயாலே தேவையில்லாம அவருக்கு டேமேஜ் வாங்கி சரி, கொடுக்குறது எனக்கு இல்ல தோணுது பாரு, யாராவது உதயநிதி பேச சொல்லுங்க, நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அது ரொம்ப சைலண்டா ஒருத்தங்க ஒதுக்கிட்டாங்க. அப்படியே அப்படியே பிக்சர்ல இருந்தே ஒதுக்கிட்டாங்க. விட்டோம்னா அடிச்சு நவுத்தி ஒண்ணும் இல்லாம போயிடுவான். அடுத்த வாரிசு அரசியலே இல்லாம போயிடும். கொஞ்ச நாள் அப்படியே பிள்ளைய பதுக்குங்கடான்ற மாதிரி பதுக்கி வச்சிருக்காங்க. இல்ல இல்ல ப்ரோ இதுல நம்ம அவன் அவ்வளவு சுறுசுறுன்னு ஏதாவது கலாகிறன்ற பேர்ல வாய் விட புரியுது. ஆனா விஜய் கலாச்சா அந்த பேக் ஃபயர் ஆயிடும். பேக் ஃபயர் நானா ஆயிடும். தான் பாக்குறேன் இல்ல ஏதாவது எனக்கு கலாகிறாரா. மான்ஸ்டர் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த டீயும் காஃபியும் கலந்து ஒரே நேரத்துல குடிக்க முடியுமா? இந்த செந்தில் வேலு முக்தார்லாம் ஐயா நீங்க பார்த்து ஏதாவது கொடுத்தா சரிதாயா அப்படின்ற கணக்கா கலந்து கொடுத்தாலும் குடிக்கக்கூடிய ஆளா இருக்காங்களே. இந்த விவேக் இருப்பான காயில காசு பிடிச்சே இருந்தாலும் பரவாயில்லைங்க, குடிச்ச கூட இல்லாம பண்ணிட்டான். ஏய் நேத்து யார் அந்த ரவீந்திர வந்து ஏடிஎம்கே ஆள் போட்டு பிறந்த வீடியோ பாத்தீங்க என்னாச்சா? நேத்து ரவீந்திரன் ஒருத்தர் அவர் வந்து ரவீந்தர் தெரியும் என்ன? அவர் வந்து ஒரு கிராம் தங்க கொடுத்தாலும் என்ன வேணாலும் பேச முடியாது அப்படின்னு பார்த்த மாத்த செம பண்ணா இருந்தது. நான் உனக்கு போடுறேன் அலெக்ஷன் அவனுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அவன் வந்து எப்பயுமே தெரியல உனக்கு தெரியல பிஜேபி சப்போர்ட்டிவா தான் பேசுவான். ஆனா அவனே சொல்லியிருக்கான் நான் ஒரு RSS உறுப்பினர் அப்படின்னு வெக்கம் எல்லாமே அப்படியே பெருமையா அது ஒரு பெருமை என்னமோ ஆர்மி மிலிட்டரியில சேர்ந்த மாதிரி நான் RSS உறுப்பினர் பேசிப்பான். சரி ஓகே விட பேசிக்கிறதா வேணாம் தெரியாது. ஆனா எல்லாருக்கும் தெரியும் இவன் ஒரு மாதிரி காசு வாங்கிட்டு பேசான். ஏன்னா வீடியோ லீக் ஆயிடுச்சு நாய் பாட்டில் வாங்கிட்டு பேசுற நாய் ஓப்பனா அடிச்சிருப்பான். ஏடிஎம்கேல அவர் வச்சிருப்பாரு. இவருக்கெல்லாம் பேசுறதே நான் கொச்சையா நினைக்கிறேன். இவரெல்லாம் என்ன பிறவின்னு கேட்டோம் அவ்வளவு சொல்லிருப்பாரு. இவரெல்லாம் என்ன பிறவி இவருக்கெல்லாம் எதுக்கு பேசணும்? காசு வாங்கிட்டு பேசுற ஆளுங்க நீங்க 1 கிராம் தங்கத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்காக உட்காந்து நாள் ஃபுல்லா உட்காந்து முட்டு குத்து பேசுற ஆளு. இவர்கிட்ட எல்லாம் இவரெல்லாம் பேசினா நான் பயங்கரமா பேசிடுவேன். அவங்க ஒழுங்கா பேச சொல்லுங்க இல்ல நான் ரொம்ப கடுமையா தாக்கிடுவேன்ட்டாரு. வேணாம் விட்டுருங்க. அவர்ல நம்ம கிட்ட சொன்னா தெரியுமா ரமேஷ் கிட்ட ஐ லவ் யூ தம்பி ஏங்க அவங்க ஒரு இலவ உமாறாடே அங்கேயும் லவ் யூ சொல்லுங்கிறான்டா. என்னடா பசங்களுக்கு லவ் யூ சொல்லுங்கிற எனக்கு புரியல. தம்பி வேண்டாம் என் வாயை கிளறாதீங்க. நீ உனக்கு வந்து வீடியோ பாக்கல நான் வீடியோ பார்த்தேன். நீங்க பசங்க நிறைய பேர் பாத்துருப்பானுங்க பாரு உனக்கே தெரியல. அந்த வயல வைப்பு புரியுது. ஆனா நான் ஒரு வைப்ல போயிடுவேன் புரியுதா? இருக்கட்டும். அவன் லவ் யூ சொன்னா வைப்ல போயிடுவா புரியல எனக்கு. இல்ல கலாய்க்கிற வைப்ல போய்தான் என்ன ஐ லவ் யூ சொன்னதுக்கு வைப்ல போயிடுவான்னியோ. சரி நம்ம இன்னொரு டாபிக் பேசணும் தெரியுமா? இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அது என்னைக்கு பேசணும்னு தெரியல ஆனா பேசியிருக்காங்க. ஓகே அண்ணாமலை வந்து இப்போ வந்து சென்ட்ரல் மினிஸ்டரா கொடுக்க போறாங்க. பிஜேபியில வந்து இப்போ மாநில தலைவரை வந்து மாத்திரதா பிளான் போட்டிருக்காங்க. யார் வர போறா இது அது தெரியல. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இது எதுக்குன்னா ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிற காம்ப்ரமைசன் தான். ஓகேவா காம்ப்ரமைஸ் ஆக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து அண்ணாமலை தூக்கிட்டா நான் வருவோம்னு சொல்லியிருப்பாங்க போல. அதை ஓகே சொல்லியிருப்பாங்க போல பிஜேபி. சோ அதனால வந்து எப்படி வந்து இந்த அவர் பேர் என்னடா இன்னொருத்தருக்கு முன்னாடி இந்த டெய்லிட்டு முருகன் வருமே ஏதோ ஒரு முருகன் வருமே இவனுக்கு பேர்லாம் ஞாபகமே வர மாட்டேங்குதுடா இவனுக்கு. சரி விடு ஒரு முருகன் வரும் ஓகேவா.
அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவரை தூக்கி இதே மாதிரி தான் சென்ட்ரல் மினிஸ்டர் போட்டு அண்ணாமலையை போட்டாங்க. இப்போ அண்ணாமலையை தூக்கி சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கிட்டு மான்ஸ்டர் இப்போ குறும்பு இருக்கும்போது அண்ணாமலை திட்டாதீங்க. புரியல. குறும்பு இருக்கும்போது அண்ணாமலை திட்டாதீங்க. அண்ணாமலை ஏய் ப்ரோ யார் இருந்தாலும் திட்டுவேன் நானு. இல்ல ப்ரோ அவரு என்ன ப்ரோ என்ன அவருக்கு அவர் அவர் அண்ணாமலை சொல்லுவாரு பிடிக்கும். அவர் அண்ணாமலை சொல்லுவாரு பிடிக்கும். ப்ரோ என்ன ப்ரோ என்னைய கோர்த்து வரியா என்னைய சங்கி ஆக்கிடுவலையே இல்ல அண்ணாமலை பிடிக்கும். ப்ரோ நான் சொல்றேன் நான் ஓப்பனா சொல்றேன் எனக்கு மொத்தாங்க அம்மனோட திட்டி சங்கி பட்டத்தை கொடுக்காது சங்கி பட்டத்தை கொடுக்காது தயவு செஞ்சு. சும்மா இருந்த அவரை நோண்டி விட்டான். டவுட் ஏன் சங்கினா பதறது? ப்ரோ நான் வந்து சொல்றேன் கேளுங்க நான் சீமானை கூட சப்போர்ட் பண்ணிட்டு போயிருவேன் தயவு செஞ்சு அந்த சங்கி இதை மட்டும் என்கிட்ட பேசவே பேசாதே ப்ரோ. என்ன இது அது என்னன்னு தெரியல அது சின்ன வயசுல இருந்தே ஒரு மாதிரி அந்த காவி கொடி இதெல்லாம் அப்படி அது ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரியே ஆயிடுச்சு அது வந்துட்டு ஆனா எனக்கு. உண்மையில இல்ல சின்ன வயசுல இருந்து எனக்கும் அந்த சங்கி ஏதோ ப்ரோ நம்ம ஊர்க்கார எல்லாருக்குமே மாதிரி அலர்ஜி ப்ரோ. இருக்கு. மத்த கட்சிக்காரனாவது நம்ம அது ஊர்க்கார ஒரு பயம் அது அந்த அதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும் ப்ரோ. அது ஒரு மாதிரி பயமா இருக்கு எனக்கு ஒரு எனக்கு சிரிப்பு தான் ப்ரோ இல்ல பயம்லாம் இல்ல ப்ரோ. காமெடி மாதிரி தான் இல்ல இருப்பானுங்க. ப்ரோ அது நமக்கு இந்த சொல்லுவாங்கல்ல அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அலர்ஜி மாதிரி அந்த அது மாதிரி ஃபீல் இருக்கும் ஆச்சு ப்ரோ. அதெல்லாம். இல்ல அந்த நீங்க ரொம்ப மாதிரி இருக்கு. டீசெண்டா சொல்றீங்க. அவனுக்கு ஒரு சொரியாசிஸ் படம் மாதிரி சொரி படம் மாதிரி அவனுக்கு பிஜேபின்றது சொரி படம் மாதிரி தமிழ்நாட்டுக்கு உனக்கு தத்திர பிடிச்சவனுங்க. நான் என்ன தெரியுமா நம்ம ரெண்டு விஷயம் வந்து பிஜேபி வந்து வேணாவே வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நான் மெயின் ரீசன்லாம் வேணாம். ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு 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 அமைப்பு இருக்கு. இந்த அமைப்போட வச்சிட்டு இருக்க பிஜேபியில எந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் கூட இருக்கோ அவங்க இந்த நாட்டை ஆள்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க. நீ ஒருத்தர் மட்டும்தான் வாழணும். இன்னொரு அவங்க சொல்லக்கூடாது அந்த கேஸ்டே வாழக்கூடாதுன்னு நினைக்கிற வேண்டாம். அது கேஸ்ட்னு சொல்லக்கூடாது. அது ஒரு ரிலிஜனே வாழக்கூடாதுன்னு நினைக்கிற வேண்டாம். அவனோட என்ன எனக்கு வாயில தான் வருது. அவங்க கூட இருந்துட்டு நீ வந்து இங்க நான் ஏன் பேசுறேன் நீ நல்லவன்னு சொன்னா நம்ப முடியுமா? ப்ரோ பிஜேபியோட எல்லா கொள்கையுமே வந்துட்டு ஏதோ ஒரு கம்யூனிட்டி எல்லா ஒரு நம்ம சொசைட்டிலேயே ஹையர் கமிட்டின்னு சொல்லப்படுற ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து பெனிஃபிட்டா தான் இருக்கு. நீங்க வேணா பிஜேபி கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் பாருங்க அதுல வந்து மோஸ்டா அவங்களுக்கு மட்டும் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு அவங்களுக்கு. இல்ல ப்ரோ இன்னொன்னு இப்ப விலைவாசி ஊழல் இதெல்லாம் தாண்டி இந்த மத அரசியல் தான் வந்துட்டு எல்லாருக்கும் கம்ப்ளீட்டா இந்த தமிழ்நாட்டுல ஏட் பண்ண புரியுதா? எல்லா காரணத்தும் ஒரு காரணமா அந்த மதம் இருக்கு. ஊழல் விலைவாசி கூட ரெண்டாவது விஷயம் தானே. இல்ல இப்போ எந்த அளவுக்கு ஆயிட்டா எனக்கு தெரியல. விஜய் டிவி தெரியல. விஜய் டிவில வந்து நீயான ஷோ வந்து நடத்துவாங்க தெரியல. நீயான ஷோல வந்து மும்மொழி கொள்கை சீர்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு டிபேட் வச்சிருக்காங்கடா கோபிநாத். ஷோ எல்லாம் முடிஞ்சு நடந்துருச்சு எல்லாமே. ஆனா அந்த ஷோ டெலிகாஸ்ட் விடாம பண்ணிட்டானுங்க. ஆமா ஏன் அதை போய் ரிசர்ச் பார்த்தா அந்த சேனல் வச்சிருக்கிறது ஜியோ தான். விஜய் இப்போ ஹோல்ட் பண்ணுது. ஸ்டார் வாங்கிட்டானுங்க. ஹாட் ஸ்டார் ஜியோ ஸ்டார் தானே வருது இப்போ. சோ வந்து ஜியோ தான் ஹோல்ட் பண்ணுது எல்லாமே. இது ஆக்சுவலா நார்த்ல பண்ணுவானுங்க. இந்த டெக்னிக் ஃபுல்லாவே நார்த்ல இருக்கும். நார்த்ல முக்காவாசி சேனல்ஸ ஹேண்டில் பண்றது பிஜேபி தான். அதுல முக்காவாசி அம்பானி அதானி இவனுங்க தான். அன்கோஸ் ஃபேமிலிஸ் தான். பிஜேபி அன்கோஸ் ஃபேமிலிஸ் தான் முக்காவாசி மீடியா சேனல்ஸை கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்த மீடியாஸ் எல்லாம் எப்படி தெரியுமா? இப்ப சொன்னானுங்க தெரியுமா ஒரு நம்ம அந்த சி ஓட்டர்ஸ அண்ணாமலைக்கு வந்து 8% 10% சொன்னானுங்க பேரு. எனக்கெல்லாம் தெரிஞ்சு பிஜேபிடா 3% மேல வாங்கினதே கிடையாதுடா. இந்த வாட்டி நாடாளுமன்ற எலெக்ஷன்லயே வச்சுக்கோ ஏன் 11% வாங்கினாங்கன்ற 11.2425 ஓகேவா? அந்த பர்சன்டேஜ் தான். ஆனா நீ நின்ன தொகுதி அதிகம் இல்ல. நீ சீட்ஸ் அதிகமா நின்று இருக்கே. இத்தனை வருஷத்துல அவனுங்க வாங்கின அதிகமான ஓட்டு இதுதான். ஏன்னா இதுல 23 தொகுதியில நின்று இருக்கானுங்க அவனுங்க. 23 தொகுதியில நின்னானா அப்ப உனக்கு நீ அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா கம்மி தான். அண்ணாமலை வந்து ஏறுச்சுன்னா நான் கூட நீங்க சொன்ன தெரியுமா இவனுங்களுக்கு 3% மேல தமிழ்நாட்டுல ஓட்டே கிடையாதுன்னு. அதுதான் ரியாலிட்டி. பிஜேபி நீ தமிழ்நாட்டுல நின்னா 3% மேல ஓட்டே கிடையாது. சீமானே பெரிய ஆள் தான் பிஜேபி கம்பேர் பண்ணா. அது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் இப்போ அண்ணாமலைன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேம்டா அவ்வளவுதான்டா. அண்ணாமலை எப்படி ஃபேம் பண்ணுமோ ஃபேம் பண்ணிட்டானுங்க. வானதி ஆட்டம் நயனா நாகேந்திர ஆட்டம் இல்ல தமிழிசை இன்னொன்னு அந்த ஃபேம் வந்து திறமையால கிரியேட் ஆகல. சும்மா மீடியாவை அவனுக்கு புஷ் பண்ணது அவ்வளவுதான். அப்படி கம்பேர் பண்ண சீமான் வந்து 3 மடங்கு 4 மடங்கு அண்ணாமலையோட உண்மையில ஓட் பேங்க்ல பெரிய ஆளு ப்ரோ சீமான் வந்துட்டு.
ஆமா ப்ரோ. அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் பாருங்க. இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மீடியாவோட கட்டமைப்பு தான். இது எல்லாமே இப்பயும் அதான் கிரியேட் பண்றாங்க. அண்ணாமலையும் பிஜேபியும் என்னமோ பெரிய கட்சி மாரி பேசிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாட்டுல வந்து ஏதோ பிஜேபி தான் வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்க மாரி பேசிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரனுங்களுக்கு 2% ஓட்டு தான் வச்சிருக்காங்க. 2 to 3 தாண்டா உங்க பர்சன்டேஜ் ஓட்டு. நீங்க என்னடா பெரிய கட்சி ப்ரோ உங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. சவுத்துல இருக்க 9 மாவட்டத்துக்கு பிஜேபி 1% ஓட்டோட விழுகாது. நீங்க வந்து அங்க திண்டுக்கல்ல இருந்து ஆரம்பிச்ச ராமநாதபுரம் எடுத்தீங்கன்னு ஆமா வச்சுக்கோங்க, ஆமா 1% ஓட்டோட பிஜேபி இருக்காது. 1% கூட வராது. ஏன்னா அந்த அதுதான் ப்ரோ சொல்றேன். விழுந்தா இங்கிட்டு இந்த திருப்பூர்ல வடக்கன்ஸ், இந்த கோயம்புத்தூர்ல 4 சங்கிய ம். போடுவாங்க, அவ்வளவுதான். மத்த மாவட்டம்லாம் சான்ஸே இல்ல ப்ரோ. இவங்க வந்து அது ஒரு பெரிய கட்சியா அப்படியே போர்ட்ரே பண்றாங்க மீடியால வந்துட்டு. இவர் வந்து இந்த இடத்துல இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. ம். ஏன் இவ்வளவு என்ன அண்ணாமலை நின்னு அண்ணாமலை தோத்தாரு தானே? உடனே தோத்தது தானே? உங்க கட்சி தலைவரே தோத்தாங்க தானே? என்னடா பேச வச்சிருக்கீங்க? எனக்கு புரியல. இவனுங்க ஏதோ பெரிய கட்சி பேசி விடுங்க. இந்த ஃபன் மீட்டிங்ல சொல்றேன். ஆனா இந்த இந்த டாப் லீடர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டுல. இவங்கலாம் என்ன தெரியுமா? சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஆளுங்க. சோஷியல் மீடியால பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஆளுங்க. அதனால தான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ் இல்ல சோஷியல் மீடியால. இப்ப அண்ணாமலைக்கு இருக்க ஒரே பிளஸ் பாயிண்ட் சோஷியல் மீடியால வந்து அண்ணாமலை பெரிய ஆளு பெரிய ஆளுன்னு பேசிட்டு இருக்காங்க. ரியாலிட்டி போய் ஓபன் பண்ணி பேசினா அவன் வாங்கினது 2.5 to 2.7 பர்சன்டேஜ் ஓட்டு தான். இதுதான் ரியாலிட்டி பிஜேபி. இது ஸோ இன்னும் பிஜேபி எல்லாம் வந்து 2வது பெரிய கட்சி, நாங்க தான் எதிர்கட்சின்னு சொன்னா தம்பி கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுப்போம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். எங்கேயாவது ஆமா எங்கேயாவது அங்க மாதிரி சொன்னானுங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெரிய கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு சொன்னாங்கன்னா, பா இங்க கார்பரேஷன் ஏலத்துக்கு வருதான் கக்கூஸ் கிளீன் பண்றதுக்கு, இந்த எலெக்ஷன்ல நின்னு நீ இதுல நின்னு இந்த கார்பரேஷன் டெண்டர்ல நின்னு நீ ஜெயிச்சிடு. உனக்கெல்லாம் அதுதான் உன்னோட தகுதியே. இங்க வந்துட்டு எலெக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. வேஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாம் பிஜேபி எல்லாம் இன்னைக்கு இல்ல, இன்னொரு 30 வருஷம் 40 50 வருஷம் இருந்தாலும் வாய்ப்பு இல்ல ராஜா. ப்ரோ 30 இல்ல ப்ரோ, ஜென்மத்துக்கு வராது ப்ரோ. ஜன்னத்துக்கு வராதுதான். இன்னொன்னு முதல்ல இல்ல அதான் பாஜக ஒரு டாபிக்கா பேசுறது இதான். இவங்க டிஎம்கே காரனுங்க பேசினால்தான் உண்மையில இதான் உண்மை. அவனுங்க வந்துட்டு எப்படின்னா இல்ல நடக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற இதுதான் பிரச்சனையை பார்க்க மாட்டானுங்க. அவனுங்களை போட்டு சின்ன பானுங்க சென்டர்ல போட்டு பாஜக. இன்னும் சரி இந்த ப்ரோ வாட்டி இன்னும் ஒண்ணு எம்பி சொல்லுவாங்க. வச்சுக்கோ. நாங்க வந்து இந்தியாவோட பிரசிடென்ட்டே நாங்க வந்து சிறுபான்மையில இருந்தா நாங்க வந்து தேர்ந்தெடுத்து நாங்க ஆக்கியிருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனா அவரை ஏன்டா நீங்க ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டு விழா கூப்பிடலாம் கேட்டேன். ஏன் எப்படி பார்த்தா நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் பிரசிடென்ட் தானே. இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் போறாருன்னா அந்த இடத்துல பிரசிடென்ட் கண்டிப்பா அவரோட வர்றதுக்கான எல்லா தகுதியுமே எல்லாம் இல்ல கூடவே தகுதி இருக்கு பிரசிடென்ட்டுக்கு. ஆனா அவரை ஏன்டா அந்த ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழா கூப்பிடலாம் கேட்டா அதுக்கு பதில் வராது. ப்ரோ இதெல்லாம் பிஜேபியோட அஜெண்டா ப்ரோ. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க அங்க இருந்து நிக்க வச்சுட்டீங்கன்னா நாங்க வந்து பண்ணிருக்கோம் பாருங்கன்னு ஒரு டிபேட் ஷோ நடத்தலாம்ல. அதான் ப்ரோ இந்த அஜெண்டா எதை கிரியேட் ஆகுதுன்னா, நீ எப்பவுமே சொசைட்டில பாத்தீங்கன்னா நீ கீழே நான் மேல. அதுதான் வந்து இந்த விஷயம் எடுத்து சொல்லுது எல்லாத்துட்டையும். ஆமா இதுதானே பண்ணுவானுங்க. இப்போ அண்ணாமலையே எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2026 எலெக்ஷன் பீரியட் அப்போ ஒரு டிபேட் ஷோல உட்காந்து கேட்கறான், இல்ல யாராவது வந்து பொதுமக்கள் கேட்கறாங்கன்னா, நீங்க வந்து இதுக்கு போராடி இருக்கீங்களா, சாராயத்துக்கு இதுக்கு மது ஒழிப்புக்கு போராடி இருக்கீங்க? நான் போராடி இருக்கேன். என்ன போராடி இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல கார்ல ஏறினேன், 1 கிலோமீட்டர்ல கார்ல இறங்கி அப்படியே பஸ்ல ஏறிட்டேன். ஓகேவா? இதுதான் டாபிக். ஆனா அதான் சொல்ல மாட்டான், நான் போராடினேன்னு. உங்களுக்கு மேட்ரே இதுதான். இந்த அஜெண்டா எதுக்கு கிரியேட் ஆகுதுன்னா, நாளைக்கு எல்லாத்துலயுமே நான் போராடினேன்னு உனக்கு என்ன போராடினேன்னு போய் கேட்டா அதான் அந்த கை சைஸ்க்கு இருக்க பேம்ப்ளெட் அளவு கூட போராட்டம் பண்ணிருக்க மாட்டாங்க. வெத்து வேட்டு, ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட், ஃபுல் பிராண்டிங், அவ்வளவுதான். அந்த பிராண்டிங்கை வச்சு நீ என்ன ஜெயிக்க போற? கவுன்சிலர்ல கூட ஜெயிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீ கவுன்சிலர் ஜெயிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மான்ஸ்டர். ஆனா உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ, இவங்க வந்து இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறது, ஏன்னா டிஎம்கேக்கு இப்ப என்ன ஒரு பேட்டர்னே செட் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து எதுக்குறேன்ற பேர்ல இந்த அவதூறு பழக்கிறது, பரப்புறது, ஆபாசமா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த டிஎம்கேவை இது வரைக்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷன் நம்ம யாரும் பார்த்தது இல்ல. நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு மாயையை காட்டி ஒரு பின்பத்தை காட்டி ஒரு ஒரு டைப்பா டிஎம்கேனா அப்படிடா அவங்க எல்லாம் ரொம்ப பயங்கர படிச்சவங்க, ரொம்ப பயங்கரமான அடுக்குமொழியில பேசுறவங்க, சினிமா டைலாக்லாம் பயங்கரமா எழுதுறவங்க அப்படின்னு ஒரு பிம்பம் இருந்தது. ஸோ இப்ப இப்ப இந்த 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 செந்தில்வேலு, இந்த முக்தாரு, இந்த இந்த இவங்கெல்லாம் வந்து பேச பேச இப்பதான் டிஎம்கேவோட ரியாலிட்டியே தெரியுது.
அவனுக்கு 1970 அந்த பெரியார் காலத்து பாலிடிக்ஸை விட்டோம்னா இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற பாலிடிக்ஸ்ல பேசுறதுக்கு பாயிண்டே இல்லை. அதுவும் ஸ்டாலின் தலைமை ஏற்ற பிறகு இந்த கடைசி இந்த ஜெயிச்ச 2 எலெக்ஷனா இருக்கட்டும், இல்ல இப்ப கரண்டா ஸ்டேட்ல ஆள்றதா இருக்கட்டும், எடுத்து சொல்ற அளவுக்கு இங்க இம்ப்ரெசிவான பாயிண்ட்ஸ்லாம் இல்ல ப்ரோ. அதனால கண்ணா பின்னான்னு அவதூறா பேசுறது பண்ணாதானே இருக்கும். அதான் இல்ல பண்ணாதானே இருக்கும். என்கிட்ட சொல்றத நாங்க பண்ண என்னத்துங்க சொல்ல. அதுதான் உண்மை. நம்ம 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 நம் அ- அ- அதுதான் நிதர்சன உண்மை. ஆனா இப்படி பேசுறதுனால நமக்கு தான் இன்னும் தெளிவு கிடைக்குது. மக்கள் இப்ப இருக்க பசங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. இவங்க வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு அதாவது இப்ப வந்து ஒரு கம்பேர் பண்ணிக்கிற விஜய் வந்து இங்க பண்ற டார்ச்சரை நம்ம ஈஸியா விஜயகாந்தோட ரிலேட் பண்ணிக்கிடலாம். ஒரு ஒரு கம்பேரபிள் ஒரு ட்ரெண்ட் இருக்கு. டேய் இதே தானடா நீங்க இப்ப அங்கேயும் பண்ணீங்க. அப்ப நாளைக்கு விஜயகாந்துக்கு நமக்கு சோஷியல் மீடியாவும் இல்ல, அவருக்கு 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 எடுத்து பேசுறதுக்கு எனக்கு ஆள் இல்ல. பட் இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இல்ல எனக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம்? இல்ல விஜய்க்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நம்ம எல்லாரும் ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுறது நம்ம தளபதி வரணும். நம்ம 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 கண்டிப்பா ஒரு மாற்றம் தேவைப்படுது. விஜய் இவ்வளோத்தையும் விட்டுட்டு ஒரு இம்ப்ரெசிவா எடுத்துக்கோங்களேன். விஜய் வந்து ஒரு ஒரு அஜெண்டா பேஸ்ட் பாலிடிக்ஸ் வராருன்னா பேர் இல்லையா, புகழ் இல்லையா, காசு இல்லையா, சொத்து சுகம் இல்லையா, என்னதான் அந்த மனுஷன்ட்ட இல்ல, இருக்கிற எல்லாத்தையும் ஒருத்தன் விட்டுட்டு வரான்னு சொல்லும்போது அது வெறும் பவருக்காண்டி வரக்கூடிய ஒரு ஒரு இன்டென்ஷன் எல்லாம் இருக்காதுங்க. ஏன்னா எதுவுமே இல்ல என்கிட்ட, நான் இனிமே தான் காசு சம்பாதிக்கணும், நான் இனிமே தான் பேர் புகழ் சம்பாதிக்கணும், என்னால அந்த ஃபீல்டு நான் அவுடேட்டட் ஆயிட்டேன், எனக்கு தக்க வச்சுக்கிறணும்னு ஒரு ரீசன் இருந்ததுனால நம்ம அதை ஏத்துக்கிடலாம். எனக்கு எனக்கு விஜய் வந்து அந்த 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 கேட்டகரியில என்னால எங்கேயுமே பக்கெட்டே பண்ண முடியாது. ஸோ அப்படின்ற போது ஹி இஸ் ஸ்டாண்டிங் வே வே ஹையர் தென் எனிபடி குட் இமேஜின். இதெல்லாம் எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவங்க அதான் சொல்றேங்க. இப்ப இன்னைக்கு இந்த மீனவர்கள் சட்டசபையில இன்னைக்கு இவங்க பேசுறாங்கன்னா நான் எழுதி தரேன். விஜய் இது வந்து மீனவர்களை மீட் பண்றதுக்கு என்னத்துக்கும் பிளான் போட்டாரு. ஏன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் வச்சு ட்ராக் பண்றது, அங்க இருந்து டே இவன் மீனவர்கிட்ட தான் அடுத்து ப்ரோ போறான். நீங்க இன்னொன்னு நம்ம ஆல்ரெடி ஆள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு, ஞாபகம் இருக்கா? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு, நாங்க வந்து மீனவர்களை போய் பார்த்து நாங்க போராட்டம் பண்ண போறோம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆமா அங்க வந்து பரவாயில்ல. போராட்டத்துக்கு போராட்டம் பண்ண போறோன்னு மறுநாள் தான் நினைக்கிறேன். உதயநிதி சின்னவர் வந்து போட்ல எல்லாம் போனார் பாத்தீங்களா? வட சென்னையில போட்ல போற மாதிரி ஒரு 4 போட்ல போயிட்டு அங்க எங்க அந்த ஏரியால உட்காந்து எங்க உயிருக்கும் மேல் உயிரை கொடுத்து எங்க இதை காப்பாத்துறோம் என்னமோ பயங்கர வாசனம் வீர வாசனம் எல்லாம் பேசினாரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்பா 4 வருஷத்துல பேசாது நீ இன்னைக்கு வந்து என்ன பேசுறன்னா புரியுது, உன் கஷ்டம் புரியுது. நீ எதுக்காக வந்திருக்க, நீ என்ன பேசணும்னு நினைக்கிறத பேசுறேன்ட்டு. ப்ரோ 2 விஷயம் ப்ரோ. நீங்க இப்ப கூட நீங்க டிவி டிபேட் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மில்டனு, இந்த இந்திரகுமார், இவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போதான் வருவானுங்க, ரெகுலர் வர மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? இப்ப இந்த செந்தில் வேலன் தான் வந்து மோஸ்டா எல்லாத்துலயும் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த இந்திரகுமார் மில்டன்லாம் வந்து கொஞ்சம் சைலண்டா. இந்த இந்திரகுமார் மில்டன் இவனுங்களோட மேஜர் அஜெண்டா வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? உங்க அப்ரோச்சே தப்பா பேசுவானுங்க. எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, என்னமோ வந்து நம்ம வந்து என்னமோ இவங்களுக்கு வந்து ரொம்ப இளக்கார மாதிரி பேசுவானுங்க. அது ட்ரிகர் பாயிண்டா இருக்கும். நம்ம அங்க டிபேட்ல கலந்துக்கிற எல்லாருக்கும் நம்மளுக்கு கோவம் தூண்டும், கோவம் வர மாதிரி இருக்கும். ஏன்னா நீ பேசுற வார்த்தையே அப்படி இருந்தா நம்மளுக்கு கோவம் தானே வரும் டைரக்டா. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகும், அது ஒரு மாதிரி சலசலப்பாயிடும். டிவி கேட்காரங்கன்னா இப்படின்ற மாதிரி ஃப்ரேம் அவுட் பண்ணிடுவானுங்க. இதாயிடும். நம்மளும் என்ன பண்றது, டீசெண்டா பேசணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்கு டீசெண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். தம்பி இந்திரகுமார் அண்ட் வந்து மில்டன், தம்பி நீ பேசுறதோட படும் கேவலமா பேசுவேன் நானே. பாட்டையில இருந்து பாட்டை வரி எடுத்து பேசுவேன் நானு. ஆனா அதெல்லாம் தளபதி சொன்ன கண்ட்ரோல் தான். இங்க இந்த பாலிடிக்ஸ்லாம், இந்த ஜோக் பாலிடிக்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்ற, நீங்க இறங்கி அடிங்கன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, உன விடிய உட்காந்து அடிச்சுன்னு இருப்போம் நாங்க. டேக் போட்டு அடிப்போம். அப்புறம் நீ காலைல ஏஞ்சி நீ போனை பார்த்தோன்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் படுப்ப நீ. அதுதான் வேலையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் நீ ஏஞ்ச உடனே. இல்ல எனக்கு உண்மையில தளபதியோட அப்ரோச், விஜய் அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சீரியஸா சொல்றேன். அதாவது இந்த மாதிரி அதாவது எந்த அளவுக்கு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவங்க என்னென்ன பண்ணுனா எப்படி இப்படி கத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே லாஸ்ட் அந்த தளபதி கொஞ்சம் ஆக்டிவா ஆரம்பிச்சதுல இருந்தே அந்த அந்த ட்ரெண்ட் அந்த 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 அஜெண்டா செட் பண்றதுல வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு கிளிக் ஆகல. அவங்களும் என்னென்னமோ முயற்சி பண்றாங்க டிஎம்கே. சரி இப்படி ஒரு ப்ரொபகண்டா பண்ணுவோம், இவனுக்கு இந்த மாதிரி ஒரு 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 ட்ரெண்டை உருவாக்குவோம், ஒரு நரேட்டிவா அவங்களால விஜய்க்கு கிளியரா செட் பண்ண முடியல. ஏன்னா விஜய்
எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம நான் எனக்கு நான் இனிமே யோசிப்பேன். நமக்கு தெரிஞ்சு இவங்க இவ்ளோ கரைச்சல் குடுக்குறாய்ங்க. ஒரு ஷூட்டிங்க ஒழுங்கா நடக்க விட்டுருப்பானா? இல்ல அவரோட பிரைவேட் லைஃப்ல எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் குடுக்கலாம்? ஏன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் குடுக்கலாம்? கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. ஏன்னா, இப்படி லிட்டரலா பப்ளிக்கா அவனால இவ்ளோ செய்ய முடியுதுன்னா, அவர டிஸ்டர்ப் பண்றதுக்கு அவன் பேக் எண்ட்ல எவ்ளோ செய்வான்? எல்லாத்தையுமே எங்கேயுமே ரியாக்ட் பண்ணாம, ஒரு இடத்துலயும் கோவப்படாம, அவர் ஸ்டேஜ்ல பேசும்போதும் பாருங்களேன், மக்கள் என்னுடைய ரசிகர்கள ஏன் நீ சந்திக்க கூடாதுன்னு சொல்லி தடுக்குற? மக்கள நான் ஏன் சந்திக்க எங்கேயுமே அவர் அந்த பெர்சனல் லைஃப அதுக்குள்ள கொண்டே வர மாட்டேன்றாரு. ஸோ டிஎம்கே வந்து அந்த நரேட்டிவ செட் பண்ணவே முடியல அவருக்கு. அதனால இவங்க இந்த மில்டனா இருக்கட்டும், மில்டன்லாம் நான் உண்மையிலே சொல்றேன். அவன்லாம் இருக்கத்துட்டியும் தாங்க நம்மளுக்கு ஃபன்னே. இந்த மாரி மீம் மெட்டீரியல் இந்த மாரி ஒரு ஜோக்கர்லாம் இப்ப ரீசென்ட்டா நமக்கு கிடைச்சதே இல்ல. என்ன முக்தார் கூட என்னத்தையோ கயமையா கயமையான்னு கத்துவான். ஓ! அப்படி அப்படின்னு ஒரு மாரி நக்கலா பேசுவான். பாடி லாங்குவேஜ் ஒரு மாரி இரிட்டேட்டிங் பாடி லாங்குவேஜ். ஆனா இந்த மில்டனு இவங்கலாம் வந்து நம்ம உட்கார்ந்து சிரிக்கலாம். நம்ம என்னைக்காவது பொழுது இழுத்து போலன்னு நெனச்சுக்கோங்களேன். சேர்றா இவங்க என்னதான்டா பண்ணி பேசி வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பார்த்து நக்கல் நமக்கெல்லாம் டைம் பாஸ் ஆகுற அளவுக்கு ஒரு ஒரு கன்டென்ட் அவங்கள்ட்ட இருக்கும். அவன் பேசுறது, அவனுடைய எனக்கெல்லாம் மில்டன் மூஞ்சிய பார்த்த உடனே அந்த வாட்ச்மேன் பிக்சரு இதுதான் கண்ணுக்கு முன்னாடி ஓடும். ஸோ அதெல்லாம் வந்து சரியான நமக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட்ங்க. ஆனா ப்ரோ அத தாண்டி அவனுங்களே ஒரு ஸ்டேஜ்ல 2 பேரும் நின்னு ₹200 டேக் போட்டு நின்னானுங்க. பாத்திருக்கீங்களா? அந்த ஐயோ! ஐடியே அதெல்லாம் ₹200 போட்டு கேவலம் ப்ரோ. அதான் டேக் போட்டு சொல்றேனே. சுத்திட்டு நீ இருப்பானுங்க. அவன பத்திலாம் பேசுனேன்னா மணிக்கணக்கா பேசலாம். செம்ம நான் ஃபன்னி. சொல்றேன். இதுல என்னடா பெருமை? இதுல என்ன பெருமை? ஒரு வார்த்தை வருது நான் சொல்ல எவ்வளோ என்னடா இதுல உங்களுக்கு பெருமை? ஐயோ! அதுவும் அவன் அடுக்குமொழி அதான் சொல்றேனே.